நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டி வந்து ஸ்கூபா டைவிங். எனக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் அது நிறைவேறினது அந்தமானில் தான். ஸ்கூபா டைவிங் வந்து அங்கே 3500 ஆச்சு பர் பர்சனுக்கு. 45 மினிட்ஸ் ஆஃப் ஸ்கூபா டைவிங்கு. 15 மினிட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் போகும். அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்கூபா டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா ஃபுல்லாக வந்து காதடைச்சி ஹையர் பெயின் வந்தது. அப்புறம் வந்து பழகிடுச்சு. இதுக்கே வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் முடிய பார்த்தீங்களா, ரியலாகவே கோரல் மாதிரி, இந்த கோரல் ரீஃப் மாதிரி இப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதே எப்படி சொல்ல, அந்த தண்ணி உள்ளே இருந்தப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எப்படி சொல்ல, லேண்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் வாயால் ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ரியலாகவே எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி இன் ஹோல் டூர் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கூபா டைவிங் தான் நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடு. காலையில் ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஆக்டிவிட்டி வந்து எலிஃபண்ட் பீச் தான். ஸோ ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து எலிஃபண்ட் பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இங்கேயே பே பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போய் கூட பே பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே போட்டுக்காக வெயிட்டிங்க. எலிஃபண்ட் பீச்சில் சந்திப்போம். ஸோ இதான் எலிஃபண்ட் பீச் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகும். இதுக்கு வந்து எலிஃபண்ட் பீச்சின்னு பேர் வச்சது காரணம் வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு நான் அங்கே எந்த எலிஃபெண்ட்டையும் பார்க்கலப்பா. இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் போது என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ எந்த வீடியோஸும் நான் அட்டாச் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று சூப்பராக இருந்தது. கூடவே வந்து அங்கே இருந்த நேச்சருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற ரேஞ்சில் இருந்தது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கை கிங்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணோம். ரியலாகவே ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. அன்னியோட வந்து எங்களோட அந்த ஹேவ்லாக் ட்ரிப்பு வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பு, ஸோ அந்த ஷிப் மூலயமா தான் பேக் டு போர்ட் பிளேர் வந்து வர மாதிரி இருந்தது. ஹேவ்லாக்லேருந்து போர்ட் பிளேர் மேக்ரஸ் அப்படிங்கிற ஷிப்லேருந்து தான் வந்தோம். ஸோ ரிட்டனுமே வந்து ரியலாகவே நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ஷிப்பு மேக்ரஸ்ஸு. அப்புறம்